Chai with Chitra, Social Talk. ஃபேஸ்புக் வந்து ஒரு அற்புதமான தளம். என்னுடைய பழைய வாசகர்களெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இப்போது எல்லாம் டாக்டர்ஸு, எல்லாம் தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. சார் நான் அந்த காலத்தில் வந்து பாக்கெட் நவல் படிச்சுட்டே போவேன் சார் சென்னைக்கு. அதெல்லாம் பார்க்க அதை விட இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேரனில் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட் புக் பண்ணும்போது எனக்கு மேல் பர்த்து கீழே வந்து தான் படுக்க முடியும். கால் மேலே ஏறணுமே, அதுக்கே அடிக்கடி நான் யூரின் போவேன். அதனால் கீழ் பர்த்து தான் பரவாயில்லையேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன் லேப்டாப்பெல்லாம் தூக்கிட்டு வந்தான். தம்பி பர்த்து எனக்கு அங்கிள் எனக்கு கீழே தான் போயிட்டான். தம்பி என்னால் மேலே ஏற முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த பக்கம் நான் படுத்து இங்கே ஒரு இந்த பர்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேலே படுத்தேன். நான் இந்த பக்கம் நான் கீழே படுத்துக்கிட்டேன். படுத்துட்டு மேலே போனால் அது 10:30 மணிக்கு தான் புறப்படுது சேரன். போன உடனே அவன் லைட்டை போட்டுக்கிட்டு அந்த பேக்கை திறந்து எடுத்தான். என்னோடய புக் வெல்வெட் குற்றங்கள் ராஜேஷ்குமார். மொத்தம் ஷாக் ஆகிடுச்சு. எடுத்து படிக்க ஆரம்பித்தான். நான் தான் ராஜேஷ்குமார் பார்த்துட்டு இருக்கேன், அவனுக்கு தெரியாது. ஏன்னா என் தோற்றம் மாறிடுச்சு. 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறான், இங்கே எப்போ படிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவன் ட்ரெயின் போயிட்டு இருந்து கண்டம் மூடுவேன், டக்குன்னு பார்ப்பேன், படிச்சுட்டு இருப்பேன். திருப்பூர் தாண்டிச்சு. நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். டக்குன்னு ஞாபகம் வரும், ஏதாவது சத்தம் கேட்கும், சாய் சத்தம் கேட்கும், உடனே பார்ப்பேன், படிச்சுட்ருப்போம். லைட் எரிஞ்சிட்ருக்கு, படிச்சுட்ருப்போம். திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டு வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம். அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கும்போது படிச்சுட்டே இருந்தேன். ஜோலார்பேட்டுக்கு அரக்கோணம் பக்கத்தில் வரும்போது பார்த்தா தூங்கிட்டு இருந்தான். நானும் தூங்கிட்டேன். சென்ட்ரல் வந்தவுடனே எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க. நான் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பையன் புக்கு மேலே அப்படி வச்சுருந்தான். கிட்டத்தட்ட 3/4 படிச்சுட்டான். அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். நான் போயிது, தம்பி சென்ட்ரல் வந்துடுச்சுங்க. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுதிச்சான். புக் எடுத்து போட்டுட்டான். லேப்டாப் எடுத்துட்டு சாரி அங்கிள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி இறங்கி போகிறான். நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய வாசகம் ஒருத்தன் விடிய படிச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் போய் சொல்ல எழுதியிருக்கேன், நான் தான் ராஜா. ஆனால் அந்த த்ரில் இருக்க, அந்த த்ரில் நான் சொல்லியிருந்தேன் என்ன இருக்குன்னா, அவன் வந்து ஒரு இதாக இருப்பான், எக்ஸ்டென்ட், நாம் 2 பேரும் சேர்ந்து போகலாமா, அதனால் லேட் ஆகும். அவன் போகிறது லேட் ஆகும், நான் போகிறது லேட் ஆகும். அந்த த்ரில்லே ஒரு பெரிய விஷயம். ஆமாம். என்னுடைய வாசகம் ஒருத்தன் போயிட்டுருக்கான். என் வாசகம் எனக்கு வந்து இடம் கொடுத்தான். என் வாசகம் என் கண்ணு முன்னாடியே படித்தான். எவ்வளோ பெரிய பாகியம் எனக்கு இது, அருள். இந்த 2K கிட்ஸு படிக்கிறாங்க நாவல்ஸ், அது பிசிக்கலாக படிக்கிறாங்க. இன்றைக்கு உலகமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாயிட்டிருக்கு. எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவு சாதகம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இது வந்து உலகம் பூரா போயிடுச்சு. இப்போது அருமை, உலகம் பூரா போயிடுச்சு. இப்போ பீன்ஸ் ஆப்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் எல்லா ரைட்டர்ஸுமே எழுத வச்சாங்க. எல்லா ரைட்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எழுதுனாங்க. ஏன்னா வந்து மற்ற ரைட்டர்ஸ் எழுத எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ் விட்டுருக்காங்க. அவங்க எங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு ரன்னிங் ரேஸ், யார் புக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக விட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தர் கதையாக வரும்போதோ இவரும் எழுதுகிறார் போல் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். நான் எழுதுகிறேன், மற்ற ரைட்டர்ஸும் எல்லாம் எழுதுகிறாங்க. ஒரு 20-25 பேர் கதை போயிட்டுருக்கு. அதில் வந்து என்னோடய கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே ஒரு 10 லட்சம் பேர் படிச்சுட்டாங்க. 1 மில்லியன் 30 நாளில் 1 மில்லியன் ரெக்கார்டு. உடனே அங்கிருந்து எனக்கு வந்து ஒரு போட்டோ, யூ ஹாவ் கிராஸ்டு 1 மில்லியன் ரீடர்ஸ் வித்தின் எ மந்த் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய போர்ட்ரைட் ஒன்று கொடுத்து என் வீட்டுக்கு. புக்கு விற்கிறதே கஷ்டமாக இருக்கிற காலத்தில் இல்லை, அவன் படிக்கிறான், படிக்கிறான். இல்லை, அது வந்து ஆத்தன்டிக்காக இருக்குது. கீழே வந்து ஒன் மிஸ்டர் விஜயகுமார் இஸ் ஸ்டார்டட் டு ரீடிங் யுவர் சாப்டர் அப்படின்னு சொல்லி அது வருது. அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஹீ ஹேஸ் கமெண்டட் அப்படி அதுவும் வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து எந்த ஒளிமுறை டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது எல்லாமே. இதை புள்ளி விவரங்கள் எதுவுமே இல்லை. அந்தந்த ஆத்தர்ஸுக்கு அது போயிட்டே இருக்குது.
நான் வந்து இப்போ கடைசியாக நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மில்லியன் 40 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் படிச்சிருக்காங்க. நள்ளிரவு செய்திகள் வாசிப்பது துர்கா, நள்ளிரவு செய்தி வாசிப்பது துர்காங்கிற அந்த கதை மட்டும் 4 மில்லியன் பாயிண்ட் சம்திங் வந்து போயிருக்கு. இது வந்து எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி, பெரிய சாதனை. பெரிய சாதனை. இதுக்கு வந்து முதல் காரணம் வந்து என்னுடைய சன் தான். என்னுடைய சன் வந்து கார்த்திக்குமார். அவன் வந்து ஒரு வங்கி அதிகாரியாக இருந்தவன். அவன் வந்து அப்பாவோட புஸ்தகங்களை வந்து நம்ம வேறு லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி ஆர்கே பப்ளிகேஷன் ஒன்று ஆரம்பித்து என்னுடைய புத்தகங்களை வந்து ஒளி புத்தகங்களாகவும் ஆடியோ நாவல்களாகவும் அப்புறம் மற்ற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கிறது அந்த வேலைகளையும் கவனித்து இப்போ கொரியன் ஜப்பான் மொழிகளில் மொழிபெயர்க்கிறதுக்கான வேலைகளையும் ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமையை வந்து எனக்கு பெற்றுக் கொடுத்துருக்கான். எனக்கு வந்து எழுத வந்த காலகட்டத்தில் இருந்த ராஜேஷ்குமார் வேறு, இப்போ நீங்கள் வந்து இந்த காலத்தில் கேட்குற கேள்விக்கு வந்து வெகு பொருத்தமான பதில் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சன்னு தான். அவன் வந்து இதுக்காகவே வந்து அப்பா வந்து இந்த மாதிரி மகன்கள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா தொழிலில் பார்க்குறதுக்கு அப்பாவை வந்து இந்த காலத்தில் அப்பா அம்மா பார்க்குறதுக்கே பெரிய விஷயம். ஆனால் அப்பாவை வந்து இன்னும் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணும், நம்ம அப்பாவை எல்லோரும் கொண்டாடணும், அப்பாவுடைய படைப்புகள் வந்து இன்னும் பல இடத்துக்கு போய் சேரணும். பணம் சம்பாதிக்க 2ஆம் பட்சம். ஆனால் அவனோட எண்ணம் பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன், அப்பாவுக்கு வந்து அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அதுக்காக படுற இதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய 2வது மகன் அதே மாதிரி தான். அவன் கூடவே இருந்து என்ன ஹெல்ப் வேணாலும் அவனும் செய்வான். ஒருத்தன் ராம் பிரகாஷ், ஒருத்தன் கார்த்திக்குமார், 2 பேருமே எனக்கு வந்து என்னுடைய மகன்களாக வந்தது எனக்கு பெருமை. அவங்க வந்து அப்பா அம்மாவும் அவளை நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த வருஷம் தீபாவளியை நீங்கள் எங்கள் கூட தான் கொண்டாடணும்னு சொன்னாங்க. சென்னைக்கு வந்தோம், 20 நாளாக விட மாட்டேங்கிறாங்க. அவங்க தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அவங்க புக் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போகணும். இது மாதிரிலாம் எங்களை வந்து ஒரு அன்பு வலைக்குள்ளே அன்பான பசங்க கிடைக்கிறதே ஒரு கொடுப்பனை தான். உண்மைதாங்க. நான் இந்த பேட்டி மூலமாக எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் யாரையுமே அவங்க கோயிலுக்கே போக வேண்டாம். பெற்றவங்களை வந்து நீங்கள் தெய்வம் பெற்றவர்கள் ஏன் வந்தாங்க? உங்களை யாருமே கொண்டு வந்து போடலை. அவர்கள் பெற்றவர்கள் உங்களை வந்து உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க, உங்களை 10 மாதம் சுமந்து உங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தையே உங்களுக்கு உணவாக கொடுத்து உங்களை உருவாக்கி கையும் காலும் வளர வச்சு வெளியே கொண்டு வந்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி மேலே கொண்டு வந்த பிறகு நீங்கள் வந்து துச்சமாக மதிச்சுட்டு போகிறத கவனிச்சுக்கிறத விட என்ன முக்கியமான, அதை விட வேறு என்ன உனக்கு முக்கியம்? வாழ்க்கையில் வேறு என்ன முக்கியம்? ஒருத்தருக்கு வந்து ஒரு கர்ச்சீப் கொடுத்தா கூட எடுத்து கொடுத்தா நன்றி சொல்கிறாங்க. உங்களை இத்தனை தூரம் வந்து நம்ம வளர்த்து விட்டவங்களை வந்து நம்ம பெற்றவங்களை வந்து அவங்க மோசமானவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. சில நேரங்களில் அது மாதிரி அவங்களும் சில நேரங்களில் எதாவது பேசுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சின்ன வயசில் பண்ணால் இதா அட்டுழியுமா என்னென்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் அவங்க பொறுத்துட்டு தான் வந்தாங்க. நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி உங்களை கொண்டு போய் அனாதை விட்டாங்களா? வீட்டிலேயே அவங்க அதை பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. நீங்கள் இப்போது அவங்க எதாவது பண்ணால் பொறுத்துக்காமல் கொண்டு போய் விட நீங்கள் பார்க்குறீங்களே. இதை நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். இது பல இடங்களில் வந்து தயவு செய்து நீங்கள் அவங்க அம்மா அப்பாவை வந்து கடைசி வரைக்கும் அவங்க மனசு கோணாமல் நீங்கள் வச்சிருந்து அவங்களுக்கு உணவு உடை உறைவிடம் அன்பாக பேசுங்க. அதை விட வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லைங்க, கோயிலே வேண்டியதில்லை. அவங்க தான் தெய்வம். எல்லாருமே சொல்லுவாங்க, அவர்கள் இருக்கும் வரை மனிதர்கள், இறந்த பிறகு வானுரை தெய்வங்கள். வள்ளுவரே சொல்லியிருக்க, வானுரை தெய்வங்கள் வானத்தில் வைக்கப்படும் சொல்லுவாங்க. ஒருத்தர் இருக்கவர் சாதாரண மனிதன் தான். ஆனால் அவங்கள ஏன் வச்சு நம்ம கும்பிட்றோம்? அவங்களுக்கு ஏன் திதி போடுறோம்? அவங்க தெய்வங்கள் ஆகிட்டாங்க. அப்போ அந்த தெய்வங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு குறைன்னா அந்த தெய்வம் வாழும்போது கவனிச்சு காணாமா? அதை நீங்கள் அதாவது நேரில் நின்று பேசும் ஒரே தெய்வம் அம்மா தான், அம்மா அப்பா தான். அது வாழ் எழுதியிருப்பார். அந்த அம்மாவை நீங்கள் கவனிச்சிட்டீங்கன்னா நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை, எந்த பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. வரக்கூடியதெல்லாம் தானாக விலகும். இதை நான் எல்லா மோட்டிவேஷனல் இப்போ நான் நிறைய காலேஜுக்கெல்லாம் போகிறேன், நிறைய எல்டர்ஸ் ஹோமுக்கு போகிறேன். பார்த்திங்கன்னா அங்கே போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன். அங்கே அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் பணக்கார அனாதைகள் சார். என் பையன் வந்து 1 லட்ச ரூபா அனுப்புகிறான் மாதம். சந்தோஷம் இல்லை சார் எங்களுக்கு. ஜன்னல் வழி எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கிறது, அவரை எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்குது. எங்களுக்கு பேரங்கள் பார்க்கும் போல் இருக்குது. ஃபோன் பண்ணால் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் அப்புறம் பண்ணம்மாங்கிறாங்க.
சார் அவங்க அவங்க வந்துட்டு என்ன சார் இங்கே சார் எங்கே சாப்பிட்டாலும் 4 இட்லி சாப்பிட வயிறு நிறையும், அது அமெரிக்காவில் சாப்பிட்டாலும் நிறையும், இங்கே சாப்பிட்டாலும் நிறையும், இங்கே ஏன் சார் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சார் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருங்க சார் அப்படிங்கும்போது மனசு அப்படி வலிக்கும் நமக்கு. ஏன்டா அவங்க வந்து அன்புக்காக வந்து அவங்க ஏங்குறாங்க. அந்த அன்பை கொடுக்கறதுக்கு என்ன தடை உங்களுக்கு? நியாயமான விஷயம். அதாவது சொல்லுவாங்க பழைய காலத்தில், வெளிநாட்டு வெள்ளி பணமும் உள்ளூர் செப்பு காசும் ஒன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ டாலராக சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இது பணம் மட்டுமே வாழ்க்கை. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. நீ வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் 4 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும், ரோட்டோர கடையில் 4 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். ஆனால் எத்தனை பேர் 500 கோடி 1000 கோடி வச்சுக்கிட்டு அரை இட்லி சாப்பிட முடியாமல் தவிக்கிறவங்க எத்தனை பேர் வந்து தடவிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டா வாமிட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பணக்காரர் கோவையில் அவருடைய லஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் உப்பு இல்லாத கஞ்சி, ஒரு சின்ன வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் கீரை, வேக வச்ச கீரை, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. டம்ளரில் வந்து 20 மில்லி தண்ணி தான் சாப்பிட்ணும். இதுக்கு மேலே சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை. 500 கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? 1000 கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? 2 மால் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியம் இல்லை அல்லவா? இப்போ பணம் வந்து வேணும், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போதும். நீ வந்து 10,000 சதுர அடி வீடு கட்டினாலும் நீ படுத்து தூங்குறது 10க்கு 10 ஒரு சதுர அடி, கட்டில் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 தான். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ செலவு பண்ணணுமே வீடு. இதில் பெருமைக்கு வந்து நாம் என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து யாருமே வந்து கவனிக்க இன்றைக்கி வந்து எல்லாமே அப்பா அம்மா வந்து விலகி போயிட்டுருக்காங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய பசங்க 2 பேர் பசங்க எனக்கு வந்து கடவுள் நல்ல விதமாக கொடுத்தாங்க. என்னுடைய பேரன்களும் பேத்திகளும் எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. பேத்திகள் வந்து ஒரு நிதி வச்சுருக்காங்க, சண்டே காலிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. சண்டே எத்தனை மணி நேரம் ஆனாலும் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிட்டு தான் படுக்கிறதுன்னு சொல்லி அவங்க 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. தாத்தா சண்டே காலிங் தாத்தா, காலையிலேருந்து எனக்கு வேலை இருந்தது, சண்டே காலிங். இதை வந்து கடந்த ஒரு 6 வருஷமாக 2 பேத்திகளும் பேசுவாங்க. அதுக்கு பேர் சண்டே காலிங். ஒரு மன நிறைவு தானே, ஒரு மன நிறைவு. தாத்தா பாட்டிகிட்டு பேசுனீங்க, நீ என்னம்மா சாப்பிட்ட, பரீட்சை நல்லா எழுதுனியா, தாத்தா நீங்கள் என்ன பண்ணீங்க. இது வந்து இந்த பரஸ்பரமான ஒரு உறவு வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எழுதுவீங்க சார்? நான் எப்பவுமே நான் வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குமுதத்துக்கு வந்து ஒரு தொடர் எழுதிட்டுருக்கேன். வேகமாய் வா விவேக் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதிட்டுருக்கேன். ஸ்டில் அதாவது கன்சிஸ்டண்டாக ஒரு 56 வருஷமாக 56 வருஷமாக 56 வருஷம். ஆமாம், அதை 1969 முதல் சிறுகதை, இப்போ 2025 குமுதத்தில் தொடர்கதை எழுதிட்டு இருக்கேன். நான் ஸ்டாப்பிங் நான் எழுதிட்டே இருக்கேன். அதான் சக இவங்க ரைட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அந்த பிளாங்க் வந்துருச்சு எனக்கு, ஆனால் இனிமேல் நான் விட்டுறேன் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஏன் எதுக்காக பிளாங்க் வருது? ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இன்னும் நிறைய நம்ம சுற்றி நிறைய கதைகள் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான். நீ எழுது அப்படிம்பாங்க. ஆனால் என்னால் எழுதாமல் இருக்க முடியாது சார். நான் காலையில் வந்து ஒரு 9:30க்குள்ளே டேபிள் உட்காருவேன். காலையில் வந்து ஒரு 7 எல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சிடுவேன். பூஜை ரூமில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துருவேன். நான் வந்து கோயில்களுக்கெல்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் விட்டு ரொம்ப நாளாச்சு. நம்ம வீடே கோயில், பூஜைறையே வந்து கோயிலை நினச்சிக்குவேன். அங்கே கோயில் அந்த பூஜைறையில் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருப்பேன். அன்றைக்கி மண்டேன்னா அந்த திங்கட்கிழமைக்குரிய அந்த மந்திரங்கள், சந்திர பகவான் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே இருப்பேன். செவ்வாய்க்கிழமைன்னா வைத்தீஸ்வரன் கோயில், புதன்னா திருவெண்காடு, அப்புறம் வியாழன்னா ஆலங்குடி குரு, கஞ்சனூர் சுக்கிரன், திருநள்ளாறு சனி, ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன். இது மாதிரி வந்து நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நானே வந்து அங்கே வந்து இது பண்ணிக்கிறேன். அதுபோது நமக்கு கோயிலுக்கு போக வேண்டியது ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு ஒரு 9:30க்கு வந்து டேபிளில் உட்காந்தேன்னா 1:30 வரைக்கும் எழுதுவேன். ஆஃபீஸ் போகிற மாதிரி? ஆமாம், ஆஃபீஸ் போகிற மாதிரி எழுதுவேன். அதுக்கப்புறம் ஒரு லஞ்சு முடிச்சுட்டு 4 தூங்கிடுவேன். தூங்கி 4 எழுந்திரிச்சு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்றதில்ல. எப்போவாது காலை நேரத்தில் மட்டும்தான் ஒரு 1/2 டம்ளர் காஃபி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு மேலே நானும் என் மனைவியும் கார் எடுத்துகிட்டு போய் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு சுற்றுவேன். வடவள்ளி பக்கத்தில் மருதமலை ரோட்டில் போய் சும்மா அந்த காற்றுக்காக போயிட்டு வந்துடுவோம். வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்துடுவோம்
ரூம் வந்துட்டு திரும்ப நான் எழுத ஆரம்பிப்பேன் 8:30 மணிக்கு. திருப்பியும் ஈவினிங் ஆமாம், செஷன் 2 hours. அப்புறம் எழுதுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து முதல்ல வந்து பத்திரிக்கைக்காரங்க கதை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்கள் கரெக்ட். அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கிட்ட கதை கேட்குறாங்க. சிறுகதைகள், நாவல்கள், அப்புறம் சிலது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்க, சினிமாவோட இயக்குநர்கள், சார் எங்களுக்கு வந்து இந்த பிளாக் மட்டும் வேணும் சார், கதையில் வந்து இந்த க்ரைம் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் புதுசாக பண்ணி கொடுங்க, இல்லைன்னா கிளைமேக்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டோட கொடுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பேசிக்கிட்டு அதுக்கு நீங்கள் அங்கே வரணும். அவங்க என் வீட்டுக்கு பக்கத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து ரூம் போடுங்க. நான் காலையில் 10 மணிக்கு வருவேன், 6 மணி வரைக்கும் இருப்பேன். உங்கள் கூட உட்காந்து இல்லை ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணுவேன். பண்ணிவிட்டு எனக்கு உண்டான பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுவேன். என்னுடைய கதைக்கும் என்னோடய வயதுக்கும் மரியாதை கொடுங்க, ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போல்லாம் தர்றாங்க. முதலெல்லாம் வந்து ஒரு ரைட்டரை தேடி ஃபஸ்ட்டு வருவாங்க, கடைசி பேமெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை, அது கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ரைட்டருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பண்ணுறாங்க. அதனால் அந்த துறை வந்து இப்போ நல்ல விதமாகவே இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இன்றைக்கி வந்து சாய் வித் சித்ராவில் வந்து உங்களோட பேசினதில் என்னுடைய மனத்தில் இருக்கிறது எல்லாமே வெளியே கொண்டு வந்த அவங்களுடைய கேள்விகள் வந்து அற்புதமான கேள்விகள். இதை வந்து இந்த வாசகர்கள் எல்லாமே மிகச்சிறந்த முறையில் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.